உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ஆண்டாளுடைய திருப்பாவையில் 3வது பாசுரத்தில் திருவிக்கிரமாவதாரத்தை பற்றி பாடுகிறாள். 3வது பாசுரத்தில் மட்டுமல்ல, மறுபடியும் 17வது பாசுரத்தில் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் என்று பாடுகிறாள். மறுபடியும் 24வது பாசுரத்தில் அன்னு இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி என்று பாடுகிறாள். இதில் என்ன வியப்பான செய்தி? முதல் 10 பாசுரங்களுக்குள் 3வது பாடலில் ஓங்கி உலகளந்த உத்தமன், அடுத்த 10 பாசுரங்களுக்குள் 17வது பாடலில் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த, கடைசி 10 பாசுரங்களுக்குள் 24வது பாசுரத்தில் அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. ஒரு செய்யுளை, ஒரு பிரபந்தத்தை ஒருத்தர் பாடுகிறார் என்றால் 10 10 10ஆக ஓரொரு 10 பாசுரங்களுக்குள்ளும் ஒருத்தரை பற்றி பேசியிருந்தால் அப்ப அந்த பகவானிடத்தில் ஆண்டாளுக்கு எவ்வளவு விருப்பம் என்பது தெளிவாக புரியும். ஓரோரு இடத்திலையும் ஓரொரு 10 பாசுரத்துக்குள்ளும் திருவிக்கிரம பெருமானை பாடுகிறாள். திருவிக்கிரமை பாடினாலே வாமனனாக பிறந்தால்தானே திருவிக்கிரமனாக வளர முடியும். தன்னுடைய பிரியமானவனாய் தேவேந்திரனாய் இருக்கும் இந்திரன், அவனுடைய ராஜ்யத்தை பலி மகாராஜா பறித்து விட்டான். தேவேந்திரனுடைய பட்டணங்கள் 3, பூஹு புவஹ சுவஹ, 3 லோகங்களுக்கு அவன் அரசன். 3 லோகங்களும் பறிபோயின. பலி ஸ்வர்க்கத்தையே ஜெயித்து விட்டான். அவனை கொல்லலாமா, அவனை அடக்கலாமா? இந்திரன் போய் பகவானிடத்தில் பிரார்த்தித்தான். அப்ப எம்பெருமான் என்ன செய்தார்? வாமனமூர்த்தியாக அவதரித்தார். குள்ளமான வடிவத்தோடே பிறந்தார். ஆனால் நெடுநெடுவென்று வளர்ந்தார். திரிவிக்ரமாவதாரமே பண்ணினார். தாளால் உலகமளந்த வசவேகொல் என்ன ஆழ்வார்களுடைய பாசுரம். பெருமானோ நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குலுங்கவோ. எத்தனையோ அவதாரங்களை பண்ணி எத்தனை அதிமானுஷமான சேட்டிதங்கள், மனிதர்களால நினைத்து பார்க்க முடியாத செயல்கள். அவ்வளவு குள்ளமா பிறக்க முடியுமா? அத்தனை வேகமா வளரத்தான் முடியுமா? இனி நாம பார்க்க போறது இன்று தொடக்கமாக எப்படி பெருமான் வாமனனாக அவதரிக்கிறான், அவன் எதற்காக வளர்ந்தான், ஏன் 3 அடி பிச்சை கேட்டான், மேலே என்ன நடந்தது, பலி ஜெயிக்கப்பட்டானா? இந்த கதையைத்தான் அடுத்த சில நாட்களுக்கு பார்க்க போகிறோம். வாமன திரிவிக்ரம அவதாரங்கள். அந்த அவதாரத்துக்கு போவதற்கு முன்னாக ஒரு சிறு அத்தியாயம், 14வது அத்தியாயம் 8வது ஸ்கந்தத்தில் உள்ளது. கிழியத சொன்னேனொல்லியோ, அதாவது ஓரொரு மனுவின் காலத்திலும் என்ன செயல்கள் நடைபெறும், பெருமாள் என்ன பண்றாருங்கிறத சிறு கேள்வி, சுருக்கமான பதில் ராஜா பரீட்சித்து கேட்கிறார். மன்வந்தரேஷு பகவன்னு யதா மன்வாதயஸ்துமே யஸ்மின் கர்மாணி ஏன நியுக்தாஸ்தத் வதஸ்வமே. பெருமான் அவதரிக்கிறான்னு ஓரொரு மன்வந்தரத்திலையும் சொன்னீர். அவர் பிறந்து என்னென்ன கர்மங்கள் செய்கிறார், என்னென்ன சேட்டிதங்கள் புரிகிறார், அவருடைய திருவிளையாடல்களை சொல்ல வேணும். அப்ப ரிஷி சொல்றார், மனவோ மனபுத்திராச்ச மனுபுத்திராச்ச முனையச்ச மகீபதே இந்திராஹா சுரகணாச்சைவ சர்வே புருஷசாசனாக. அந்தந்த மனுவை பத்தி சொன்னேனே, அந்த மனுவாகட்டும், அவருடைய பிள்ளைகளாகட்டும், அப்ப இருந்த ரிஷிகளாகட்டும், அப்ப இருக்கிற தேவர்களாக இருக்கட்டும், அப்போது இருக்கும் இந்திரனாகட்டும், இவர்கள் அனைவரும் அந்த மன்வந்தரத்தில் பகவான் அவதரிப்பார்னு கூறினேனே, அந்த பெருமானுடைய ஆணைக்குட்பட்டுத்தான் செயல்படுவார்கள். இவர்கள் ஒத்தொத்தர என்ன செய்வார்களோ அது பெருமானுடைய பிரீதிக்காக. யஜ்ஞாதயோ யாக்கதிதாக பௌருஷஸ்தனவோ நிருப மன்வாதயோ ஜகத்யாத்ரான் நயந்தியாபிகி பிரச்சோதிதாக சதுர்யுகாந்தே காலேன கிரஸ்தாச்ருதிகணான்யதா. 4 யுகங்கள் முடியும் போது 71 சதுர்யுகங்கள் முடிஞ்சாதான் ஒரு மனுவனுடைய காலம் முடியும். அது கீழே பார்த்துருக்கோம். ஆனா ஓரொரு சதுர்யுகம் முடியும் போதும் கலி ரொம்ப கட்டப்படுத்திட்டு முடிகிறபடியால் வேதங்கள் காணாமல் போகும். மறுபடியும் கிருதயுகத்தில் ரிஷிகள் அனைவரும் கூடி தபசு புரிந்து அந்த வேதங்களை தேடி கண்டுபிடிப்பார்கள். உடனே அது உலகில் பிரச்சாரத்துக்கு வரும். தபசா ரிஷயோ பஷ்யந்தோ தர்மஹ சனாதனஹ ததோ தர்மம் சதுஷ்பாதம் மனவோ ஹரிணோதிதாக. மறுபடியும் தர்மம் நிலைநாட்டப்படும். 4 காலுடைய தர்மம் மெதுமெதுவே ஓரொரு காலா இழந்துட்டு வரும். கலியுகத்துல கடைசி கால் போடும். வேதம் திரும்ப ஸ்தாபிக்கப்பட்டவுடன் மறுபடியும் அது 4 கால்களோட இருக்கும். அப்போது பகவான் அவதரிக்கிறாரே, என்னென்னவா பிறந்து என்னென்ன உபதேசிக்கிறார். ஞானம் ச அனுயுகம் ப்ரூதே
ஹரிஹி சித்தஸ்வரூப திருக்கு சனகன் முதலானவர்களாய் பகவான் பிறந்து ஞான யோகத்தை உபதேசிக்கிறார். அப்ப சனகன், சனத்குமாரன், சனசுஜாத்தியன், சனந்தன் இது முதலான 4 பேர் பிரம்மாவனுடைய மனத்திலிருந்து தோன்றிய புதல்வர்கள். இவர்களாக பகவான் அவதரித்து ஞான யோகத்தை உபதேசிக்கிறார். அப்புறம் ரிஷி ரூபதரஹ கர்மயோகம் யோகேஷ ரூபதிற்கு தத்தாத்திரேயர் முதலான ரிஷி வடிவத்தை எடுத்துக்கொண்டு கர்மயோகத்தை உபதேசிக்கிறார். அப்புறம் சர்க்கம் பிரஜேஷ ரூபேண தஸ்யூன் ஹன்யாத் ஸ்வராட் வபுகு மரீச்சி முதலான உருவத்தை எடுத்துண்டு உலகத்தை படைக்கிறார். இந்திரன் உருவத்தோடே துஷ்டர்களை எல்லாம் அழிக்கிறார். காலரூபேண காலதேவத்தினுடைய உருவத்திலே சர்வேஷாம் அபவாய பிருத்தக் குணஹ இப்படி ஓரொரு சதுர்யுகத்திலும் ஓரொரு மன்வந்தரத்திலும் பெருமான் அவதரித்து வேதங்களை ரட்சித்துக் கொடுக்கிறார், தேவர்களை ரட்சித்துக் கொடுக்கிறார், எல்லாரையும் மக்களை பக்தர்களாக மாற்ற முயற்சிக்கிறார், அனைவருக்கும் மோட்ச தர்மத்தை உபதேசிக்கிறார். மோட்சத்தை அடைவதற்குண்டான கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவைகளையும் உபதேசிக்கிறார். அப்ப ஓரொரு மன்வந்தரத்துக்கு என்ன பயன்? பகவான் அவதரித்து மக்களை காத்து துஷ்டர்களை நிரசனம் பண்ணி வேதத்தை ஸ்தாபித்து மோட்சம் அடைவதற்குண்டான வழிமுறைகளை கூறுகிறார். இதை நன்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நாம பிறந்ததனுடைய பயனே அதுதான், மோட்சம் அடைவதுதான். மற்ற ஏதேதோ எத்தை தின்னா பித்தந்தெளின்னு தேடின்னு போறவரை பகவானுடைய திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்து அவன் கையையே எதிர்பார்த்திருக்க வேண்டும். அத்தோடைய 14வது அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்து 15வது அத்தியாயம் பரீட்சித்து சுகாச்சாரியிடத்தில் கேட்கிறான். பெருமானுடைய சொத்துத்தானே உலக அனைத்தும்? ஆம். அவரால் படைக்கப்பட்டவை? ஆம். அவரே அழிப்பவை? ஆம். அவரால் வயிற்றில் வைத்து காக்கப்பட்டவை? ஆம். இவ்வளவு தூரம் இந்த சொத்து அவனதாகவே இருக்கும்போது பெருமானே அந்த சொத்துக்குள்ளே ஒரு சின்ன 3 அடியை போய் பிச்சை எடுத்து பெற்றானாமே, அடியேனுக்கு புரியவில்லையே. அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். கூறத்தாழ்வான் விசாரிக்கிறார், இதென்ன மனிதனாக பிறந்து செயல்புரிவேன், எளிமையோடு இருப்பேன் வருகிறாய். ஆனா நீ பண்ணிருக்கிற காரியத்தை பார்த்தா எதுவும் மனித செயலாகவே தெரியவில்லை. மனிதனுடைய செயலுக்கும் அழகுக்கும் திருமேனிக்கும் வீரியத்துக்கும் தாண்டின செயல்களை புரிகிறாய். யாரானும் நம்முடைய வயத்துல வச்சு காப்பாத்தின பிள்ளை, நம்மோட சொத்து, நாம சொன்னபடி கேட்கிற சொத்து, அந்த சொத்தை நானே பிச்சை எடுத்து மீட்டுன்னு வந்திருக்கேனா? தொன் நிர்மிதா ஜடரகாச்ச தவத்ரிலோகி கிம் பிக்ஷணாதி அமிர்தே பவதா துராபா. குரத்தாழ்வான் வாமனமூர்த்தியை பார்த்து பிரார்த்திக்கிறார், இந்த 7 உலகத்தையும் உன் வயிற்றுக்குள் வைத்து காத்திருக்கிறாய். அது ஒரு காலம். இப்போது உன்னால் ஆளப்பட்ட, உன்னால் காக்கப்பட்ட, உன் சொத்தான நீயே காரணமா இருக்கிற இந்த லோகத்தில், லோகத்தை முழுக்க கூட இல்லை, அதுல ஒரு சிறு பகுதியான சின்ன காலால் 3 அடி மண், இதை போய் நீ பிச்சை எடுத்து பெற்றாயாமே, கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதே. யாது காரணம்? இது அந்த சுவாமி காட்டாப்புலையே தான் பரீட்சித்து கோட்டுட்டான். இப்போ 15வது அத்தியாயம் முதலிலே பலேகே பதத்ரயம் பூமேகே கஸ்மாத் ஹரிரயாச்சத பூத்வேஸ்வரஹ கிருபண வல்லப்தார்த்தோபி பபந்ததம். எதற்காக தன்னுடைய சொத்தை தானே பிச்சை எடுத்து பெற்றான்? மேலும் எதற்காக பலி மகாராஜனை கட்டுப்படுத்தி கீழோகத்திலே போய் சிறை வைத்தான்? ஏதத் வேதுதும் இச்சாமஹ மகத் கௌதூகலம் கினஹ. பெருமானுடைய கதையை கேட்கறதுக்கு எவ்வளவு எனக்கு திருப்தி, இன்னும் குதூகலத்தோட இருக்கேன். அவசியம் அந்த கதையை சொல்லும். யக்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனம் சாப்பியநாகசா. இந்த சரித்திரத்தை சொல்லணும்னு ஆசை சுகாச்சாரியருக்கு மட்டும் கசக்கிறதா? சிஷ்யர்களில்னு தான் ஆச்சாரியர்கள் சொல்றதில்லை. கேட்கறதுக்கு பக்தர்களுக்கு ஆசையோட வந்துட்டா சொல்றதுக்கு கண்டிப்பா சான்றோர்கள் தயங்க மாட்டார்கள். ஆச்சாரியவர்யனான சுகர் தெரிவிக்கிறார், பராஜித ஸ்ரீஹி அசுரபிஷ்ச அரசு பராஜித ஸ்ரீரசுரபிஷ்ச ஹாபிதா இந்திரேண இந்திரேண ராஜன் பிருகுபிஸ்ஸ ஜீவிதா சர்வாத்மநாதான் அபஜத் பிருகூன் பலிஹி சிஷ்யா மகாத்மார்த்த நிவேதனேன பராஜிதா. பலி மகாராஜா அடிபட்டு கீழே விழுந்தான். கீழே சொல்லியிருக்கேன், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடிபட்டான். பலி கீழே விழுந்துட்டான். அவனை தூக்கிண்டு அஸ்தமன பர்வத்தத்தை நோக்கி அழைச்சின்னு போயிட்டார்கள். அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையோ, அடிபட்டு கீழே விழுந்தவன் சுக்கராச்சாரியராலே பாதுகாக்கப்பட்டான். அவர் தடவி தடவி அவன் பேர்ல நிறைய யஜ்யங்களை பண்ணி பண்ணி மறுபடியும் அவனுக்கு வலிமை ஊட்டி விட்டார். இந்திரேண ராஜன் பிருகுபிகி சஜீவிதா. பிருகுகுலத்திலே பிறந்தவரான சுக்கராச்சாரியர், உஷனா கவின்னு அவருக்கு பேர், அவர் தான் ஜீவனத்தை கொடுத்தார். தம் பிராமணா பிருகவஹ பிரியமானா அயாஜயன் விஷஜிதா திருநாகம். விஸ்வஜித் என்கிற யாகத்தை செய்து செய்து அவனுக்கு வலிமை ஊட்டினார்.
மேலும் ஜிகீஷமானம் விதினா அபிஷிச்ய மகாபிஷேகேண மகானுபாவாக, அவனை விதிவத்து சாஸ்திர முறைப்படி யாக யஜ்யங்களை செய்து அவனுக்கு மஞ்சனமாட்டினார். அவனுடைய தலையில புண்ணிய நதி தீர்த்தங்கள் விழவிழ மந்திரங்களை சொல்ல சொல்ல அவனுக்கு வலிமை கூடுகிறது. அப்ப என்னென்ன செல்வமா அவனுக்கு கிடைக்கிறது. ததோ ரதா காஞ்சன பட்டனத்தா ஹயாச்ச ஹர்யச்சதுர அங்கவர்ணாக, உயர்ந்த 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்கத்தேர், துவஜஸ்த சிம்ஹேன நல்ல சிங்க கொடி, விராஜமானஹ ஹுதாசனாதாச ஹவிர் பிரிஷ்டாது தனுஷ்ச உயர்ந்த வில்லு, அதுல பூட்டப்பட்ட பானங்கள், தூணாவரிக்தவ் அதுக்கு அம்புரா தூளி, கவச்சஞ்ச திவ்யம் உயர்ந்த கவச்சன், எந்த போர்லையும் அவனை தொலைச்சுட முடியாது. பிதாமஹஸ்தஸ்ய ததௌச்ச மாலாம் அம்லான புஷ்பான் ஜலஜஞ்ச சுக்ரஹ, சுக்கராச்சாரியர் ஊதுவதற்கு சங்கத்தை கொடுத்தார். ஒரு யுத்தம்னா சங்கநாதன் கிளப்பினாத்தானே எதிரிகள் பயப்படுவார்கள். இவருடைய தாத்தா பிரகலாதன் அவர் கொண்டு வந்து வாடாத தாமரை மலர்கள் கொண்ட மாலையை கொடுத்தார். ஏவம் ச விப்ரார்ஜித யோதனார்த்த, அப்படி அந்தணர்களை நன்கு வணங்கி யாகயங்கங்களை செய்து அவர்களை பிரதட்சணம் பண்ணி வணங்கி வணங்கியே சிறந்த செல்வத்தை பெற்றான். பலி ஸ்வர்க்கத்தை ஜெயிக்கிற அளவுக்கு பலசாலி ஆயிட்டான். அதாருக்கிய ரதம் திவ்யம் பிருகுதத்தம் மகாரதா, பிருகு கொடுத்திருக்கிற உயர்ந்த தேர் அதுல ஏறி அமர்ந்து கொண்டான். தன்னுடைய வில்லை எடுத்தான், தனுஷ்டங்காரம் நாணொளி எழுப்பி பார்த்தான். இனி இந்த நாணொளி இந்திரனை தன் ராஜ்யத்தை விட்டு விரட்டிவிடும் என்கிற தைரியத்தோட இந்திர பட்டணத்தை நோக்கி போருக்கு புறப்பட்டுட்டார். அந்த பட்டணம் என்ன வெறுமையா இருக்கு. விருத்தோ விகர்ஷன் மகதீம் ஆசுரீம் த்விஜனிம் விபுகு யயா இந்திரபுரீம் ஸ்வருத்தம் கம்பயன்னிவ ரோதசி ரம்யாமுபவனோத்யாத்யைஹி ஸ்ரீமத்பிஹி நந்தநாதிபிஹி. அங்க இருக்கிற அழகான ஹம்ச பறவைகள், சக்கரவாள பறவைகள், கிளிகள், குயில்கள், மயில்கள், ஆங்காங்கு வளர்ந்திருக்கும் மரங்கள், பூங்கொத்துகள் பூக்களை சொரிந்து கொண்டிருக்க, பவழத்தாலேயே படிக்கட்டுகள், அழகிய பொற்றாமரை குளம், ஆங்காங்கு நடக்கக்கூடிய நாட்டிய கச்சேரிகள், தேவ கங்கை, ஆகாசத்தில் இருக்கிற கங்கையே அந்த தேவேந்திர பட்டணத்துக்கே இந்திரபுரிக்கே ஒரு அகழியை போல் இருக்கிறாள். ஆகாச கங்கையா தேவ்யா விருத்தாம் பரிகபூத்யா ஹம்ச சாரச சக்கராஹ்வ காரண்டவ குலாகுலாக. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பறவைகள். அதாவது ஹம்ச அன்னப்பறவை, சாரச பறவை, சக்கரவாக பறவை, காரண்ட பறவை. இது ஒன்னொன்னு நலின்யோயத்திர கீழந்தி பிரமதாகா சுரசேவிதாக. அங்க இருக்கும் தேவர்கள் எல்லாம் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள். புண்ணியத்தின் பலத்தாலே இந்திர பட்டணத்தை வந்து அடைஞ்சிருக்கிறவா. இனி இவர்களை இங்கு இருக்க ஒட்டோம், எப்ப நம்மை ஜெயித்து விட்டார்களோ இவர்களை விரட்டிட வேண்டிதான் என்கிற வேகத்தோட வந்தான் தன் ஆச்சாரியரான சுக்கராச்சாரியர். அவர் கொடுத்திருக்கும் உயர்ந்த சங்கம் அதை எடுத்து ஊதுகிறான். ஆச்சாரிய தத்தம் ஜலஜம் மகாஸ்வனம் தத்மௌ பிரயுஞ்சன் பயம் இந்திரயோஷிதாம். அப்போது இந்திரனுடைய மனைவியரெல்லாம் பயந்து போனார்கள். ஓ, இவன் வந்திருக்கிறத பார்த்தா காலதேவனைப் போல் தோற்றம் அளிக்கிறானே. அப்பதான் இந்திரன் கைகூப்பி கொண்டு தன்னுடைய குருவான தேவகுரு பிருகஸ்பதி என்னிடத்துல வேண்டுகிறான். மகவான்ஸ்தம் அபிப்பிரேத்திய பலேகே பரமமுத்தியமன். இவன் தான் நன்கு தோற்று ஓடிவிட்டானே, மறுபடியும் எந்த தைரியத்தில் நம்ம எதிர்த்து வந்திருக்கிறான்? யார் கொடுத்த தைரியம்? புதுசா ஏதானும் பலத்தை சேர்த்து கொண்டிருக்கிறானா? பலவானுடைய நட்பு கிட்டி இருக்கிறதா? இவனை ஜெயிப்பது எப்படி? வந்திருக்கிறத பார்த்தா ஊழி வந்து நிற்கிறா போல இருக்கிறதே. பகவன் யுத்தமோ பூயான் பலே நுகு பலேர் நுகு பூர்வ வைரிணஹ ப்ரூஹி காரணமேதஸ்ய துர்தர்ஷத்வஸ்ய பத்ரிபோஹோ ஓஜஸ்ஸஹோ பலம் தேஜஹ யத ஏதத் சமுத்தியமஹ. இவனுக்கு எப்படிதான் பலம் வந்தது? இதை போல நமக்கு இன்னொரு கட்டம் தெரியுமோ இல்லையோ. வாலியை போய் சுக்ரீவன் அறை கூவினான், சண்டைக்கு வான்னு அழைத்தான். அப்போ சுக்ரீவனுக்கு என்ன தைரியம்? இத்தனை நாள் வாலியை பார்த்து பயந்துன்னா கிஷ்கிந்த பக்கமே வரமாட்டான். ஆனா இன்னைக்கு ராமனை நண்பன்னு கை கொண்ட பலத்தாலே, ராமனே கூட இருக்கிற பலத்திலே திரும்ப யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட்டானோ இல்லையோ. அதை போல இவனுக்கு என்ன பலம் வந்திருக்கணும்னால், யாகம் யஜ்யம் வேதம் சாஸ்திரம் அந்தணர்கள் இவர்களை பூஜித்து பூஜித்து பலம் பெற்றிருக்கிறான். அதைத்தான் குரு பிருகஸ்பதி சொல்லிட்டார். ஜானாமி மகவன் சத்ரோர் உன்னதேரஸ்ய காரணம். இந்த சத்ருவுக்கு எதனால உயர்த்தி ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சிஷ்யாய உபபிருதம் தேஜா பிருகுபிர் பிரம்மவாதிபிகி. பிருகுவான சுக்கராச்சாரியர் அவர் தான் இவனுக்கு அபிஷேகம் பண்ணி யஜ்யங்களை பண்ணி இவனை நன்கு பலசாலியாக ஆக்கி இருக்கிறார். பவத்விதோ பவான்யாபி வர்ஜயித்வேஸ்வரம் ஹரிம் யாதகாலம் பிரதீக்ஷந்தா யதா சத்ரோர் விபர்யயா. இப்போது ஸ்வர்க்கத்தில் நீங்க வாழ முடியாது. அவன் நிறைய பலத்தை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கான். ஆக காலத்துக்கு பொறுத்திருக்க வேண்டும். ஒத்தொத்தருக்கும் கொஞ்சம் கஷ்ட காலம்ங்கிறது வரும். அப்ப தாழ்ந்து போயிட்டாதான்
அலை அடிக்கிறதுன்னா எதிர்க்கிறேன்னு சொன்னா நிற்க முடியுமா? பெரிய அலையா இருந்தா அதுக்கு தாழ்ந்து உள்ள போயிட்டோம்னா தப்பிச்சு விடலாம் இல்லையோ? இந்திரனே, அதே போல நீங்கள் சொர்க்கத்தை காலி செய்து கொள்வது நலம். அவனுக்கு பலம் குறையட்டும், அதற்கு வேண்டி உபாயத்தை பெருமானிடத்தில் தேடுவோம் என்று ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கு குரு சொன்னார். தம் விஸ்வஜயினம் சிஷ்யம் பிருகவஹ சிஷ்யவத்சலாக சதேன ஹயமேதானாம் அனுவிரதம் அயாஜயன் 100 அஸ்வமேத யாகத்தை பண்ணி பலி மேலும் மேலும் வளர்த்து கொண்டான். தன் சொர்க்கப்பட்டினத்திலே இருக்க முடியாமல் இந்திரனே வெளியே ஓடினான். இனி வாமனமூர்த்தி அவதரித்து இந்திரனின் இழந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்க போகிறார். எப்படி என்று காத்திருந்து பார்ப்போம்.